ஆருத்ரா தரிசனம். ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளாகி திகழும் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை. மற்ற தெய்வங்கள் அனைத்திற்கும் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது. ஆனால் சிவபெருமானுக்கு அப்படி கொண்டாடுவது கிடையாது. சேந்தனார் வீட்டிற்கு களி உண்ண நடந்த சிவபெருமான் வந்த தினமே மார்கழி மாத திருவாதிரை நாள். இதை உணர்த்தும் வகையில் இன்றும் திருவாதிரை நாளில் தில்லை நடராஜ பெருமானுக்கு களி படைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் திரேதாயுகா என்ற பெண் பார்வதி தேவியின் தீவிர பக்தையாக இருந்தால் திரேதாயுகாவிற்கு திருமணம் நடந்தது. அந்த காலத்தில் திருமணம் முடிந்த 4ஆம் நாளில் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். மணமான 3ஆம் நாளில் திரேதாயுகாவின் கணவன் சேந்தனார் இறந்து விடுகிறான். கலங்கி துடித்த திரேதாயுகா பார்வதியை நாடி, இவ்வளவு காலம் உன்னை நான் ரொம்ப பக்தையாக இருந்தேனே, என்ன பயன் என்று கேட்டாள். அந்த அலறலை கேட்டு பார்வதி அவள் கணவனுக்கு உயிர் பிச்சை அளிக்க சபதம் எடுத்தாள். அதிர்ந்து போன சிவன் யமலோகத்தை பார்க்க யமன் திரேதாயுகாவின் கணவருக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். அவர்களுக்கு பார்வதியும் பரமசிவனும் தரிசனம் கொடுத்து ஆசீர்வதித்தார்கள். மனமுருகி வேண்டிக் கொண்டால் சிவ தரிசனம் கிடைப்பது